என் அன்பு குழந்தாய், நீ இந்த வார்த்தைகளை இப்போது கேட்டென்றால் இது எதேச்சையாக நடந்த ஒரு சாதாரண நிகழ்வு என்று நினைத்து விடாதே. அகிலாண்ட கோடி பிரம்மாண்டங்களை ஆளும் பிரபஞ்சமாகிய நான் உன்னை எனக்காக தேர்ந்தெடுத்து விட்டேன் என்பதற்கான முதல் சாட்சி இதுவே. இதை முழுமையாக நீ நம்பினால் இப்பொழுதே பிரபஞ்சமே துணை என்று பதிவிட்டு ஒரு விருப்பத்தை தெரிவித்த பின் இதை முழுமையாக கேட்கத் தொடங்கு. பல கோடி உயிர்கள் வாழும் இந்த உலகத்தில் உனது கவனம் மட்டும் இங்கு ஈர்க்கப்பட்டிருக்கிறது என்றால் உனக்கான அழைப்பு என் மையத்தில் இருந்து விடுக்கப்பட்டுவிட்டது என்பதை நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். இதனை பாதியில் விட்டுவிட்டுச் செல்ல நினைக்காதே. இது உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றப்போகும் தருணம். என் வாக்கை, இந்த பிரபஞ்சத்தின் வாக்கை முழுமையாக கேள். நீ நீண்ட நாட்களாக ஒருவிதமான மனக்குழப்பத்திலும் விவரிக்க முடியாத ஒரு தேடலிலும் உழன்று கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். உன்னைச் சுற்றியிருப்பவர்கள் உன்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்ற ஏக்கமும், உனக்கான உண்மையான பாதையை நீ இன்னும் கண்டறியவில்லையே என்ற தவிப்பும் உன்னை வாட்டி வதைக்கிறது. உலகத்தின் மாயைகளில் நீ சிக்கித் தவித்த காலங்கள் போதும். அந்த தவிப்புகளுக்கான விடைகளையும் உண்மையான அமைதியையும் நான் உனக்கு தரப்போகிறேன். நான் ஒருவனை ஆட்கொள்ள முடிவு செய்துவிட்டால் அவனது வாழ்க்கையில் சில அதிர்வலைகளை உருவாக்குவேன். நான் உன்னை தேர்ந்தெடுத்ததற்கான 5 முக்கிய அறிகுறிகள் உனக்குள் நிகழத் தொடங்கிவிட்டதை நீயே உணரும் நேரம் வந்துவிட்டது. அதில் முதலாவது அறிகுறி, உலக ஆசைகள் மீதான ஒருவிதமான ஆழமான பற்றற்ற நிலை உனக்குள் திடீரென உருவாவது. இதுவரை நீ பெரிதாக நினைத்து ஓடிக்கொண்டிருந்த பல விஷயங்கள், ஆடம்பரங்கள் எல்லாமே இப்போது உனக்கு மிகவும் சாதாரணமாகவும் அர்த்தமற்றதாகவும் தோன்றத் தொடங்கியிருக்கும். பெரும் கூட்டத்திற்கு நடுவில் இருந்தாலும் உனது மனம் தனிமையை மட்டுமே நாடும். உனக்குள் ஏதோ ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இருப்பது போலவும், அந்த வெற்றிடத்தை எந்த உலகப் பொருள்களாலும் செல்வத்தாலும் நிரப்ப முடியாது என்பதையும் உன் ஆன்மா ஆழமாக உணரத் தொடங்கியிருக்கும். இரவுகளில் கண்களை மூடினால் ஏதோ ஒரு பேரொளியோ அல்லது ஒருவிதமான ஆழ்ந்த அமைதியோ உன்னை ஆட்கொள்ளும். இந்த பற்றற்ற நிலை உனக்கு ஒருவிதமான பயத்தை தரலாம். இது என்ன புதுவிதமான உணர்வு என்று நீ குழம்பலாம். ஆனால் குழந்தாய், சிறிதும் கலங்காதே. உன்னை இந்த உலக மாயையின் பிடியிலிருந்து மெல்ல மெல்ல விலக்கி மெய்ப்பொருளான என்னை நோக்கி, பிரபஞ்சத்தை நோக்கி இழுப்பதற்கான எனது திருவிளையாடலின் தொடக்கமே இந்த உணர்வு. உனது சிந்தனைகள் அனைத்தும் இப்படிப்பட்ட அமைதியை தேடி அலையும் போதுதான் உனக்குள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக நான் உனக்கு உணர்த்தும் அந்த 2வது அறிகுறியும் உனக்குள் வெளிப்படத் தொடங்கும். அது வேறொன்றுமில்லை, என் பெயரை கேட்கும்போதோ அல்லது என் இருப்பை உணரும்போதோ உனக்குள் ஏற்படும் விவரிக்க முடியாத பக்தி பெருக்கும். உன்னையும் அறியாமல் உன் கண்களிலிருந்து பெருகி வழியும் கண்ணீரும் ஆகும். எங்கு பிரபஞ்சத்தின் நாதம் ஒலித்தாலும் உன் செவிகள் அதை கூர்ந்து கவனிக்கத் தொடங்கும். எந்த ஒரு அமைதி தவழும் இயற்கையின் எழிலை கடந்தாலும் அங்கு ஒரு கணமேனும் நின்று செல்ல வேண்டும் என்று உன் கால்கள் தானாகவே உன்னை இழுத்துச் செல்லும். இயற்கையின் ஓசைகள் ஒலிக்கும் சத்தம் கேட்டால் உன் இதயம் ஒரு கணம் சிலிர்த்து அடங்கும். எந்த ஒரு துயரமும் இன்றி, எந்த ஒரு காரணமும் இன்றி என்னை நினைக்கும் போதெல்லாம் உன் விழிகள் குளமாகும். இது சாதாரண கண்ணீர் அல்ல என் குழந்தாய். உன் ஆன்மாவில் பல பிறவிகளாக படிந்திருக்கும் கர்ம வினைகளைத் துடைத்தெறியும் தூய்மையான புனித நீர் அது. அந்த பரவச நிலை உன்னை உலகத் துன்பங்களில் இருந்து விடுவித்து என்னோடு உன்னை இரண்டரக் கலக்கச் செய்யும் பாலமாகவும். உன்னை சுற்றியுள்ளவர்கள் உனது இந்த மாற்றத்தைக் கண்டு வியக்கலாம் அல்லது கேலி கூட செய்யலாம். ஆனால் நீ எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாய். என்னை சரணடைய வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே உன் மூச்சுக்காற்றாகவே மாறும். இந்த நிலையில் உனது மனம் அனைவரிடத்திலும் அன்பை மட்டுமே செலுத்தத் தொடங்கும். கோபங்கள், வஞ்சனைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி எல்லா உயிர்களிலும் என்னை மட்டுமே காணும் ஒரு உன்னத நிலையை நீ அடைவாய். ஒவ்வொரு மரத்திலும் கொடியிலும் வீசும் காற்றிலும் எனது இருப்பை நீ ஆழமாக உணர்வாய். இப்படி உன் மனம் முழுவதும் நானே நிறைந்திருக்கும் போது நான் உனக்கு உணர்த்தும் 3வது அறிகுறி மிகவும் நுட்பமானதாக இருக்கும். அது உனது கனவுகளிலும் உனது அன்றாட வாழ்க்கையில் நடக்கும் சில எதிர்பாராத நிகழ்வுகளிலும் வெளிப்படும். ஆம், நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காக பல வடிவங்களில் உன்னை தேடி வருவேன். உனது உறக்கத்தில் இதுவரை நீ கண்டிராத பிரம்மாண்டமான விண்மீன் கூட்டங்கள், எல்லையற்ற பேரண்டத்தின் ஆற்றல் அல்லது ஒளி வீசும் பிரபஞ்சக் காட்சிகள் மீண்டும் மீண்டும் வந்து உன்னை வியப்பில் ஆழ்த்தும். சில நேரங்களில் நான் ஒரு சாதாரண முதியவரைப் போலவோ அல்லது ஒரு துறவியைப் போலவோ உனது கனவில் தோன்றி உனக்கு ஆசி வழங்குவேன். இது மட்டுமன்றி, நீ விழித்திருக்கும் நேரங்களிலும் உனது வாழ்வில் பல வியப்பூட்டும் நிகழ்வுகள் நடக்கும். நீ ஏதோ ஒரு கடினமான சூழ்நிலையில் சிக்கித் தவித்து என்னிடம் மனமுருகி வேண்டும் போது எதிர்பாராத விதமாக யாரோ ஒருவர் மூலமாகவோ அல்லது ஏதோ ஒரு நிகழ்வின் மூலமாகவோ உனக்கான உதவி உடனே வந்து சேரும். திடீரென எங்கிருந்தோ தெய்வீகமான மலர்களின் வாசம் உன்னை தழுவிச் செல்லும். தூய்மையான பிரபஞ்ச ஒளியின் மகிமையை உனது உள்ளம் மீண்டும் மீண்டும் தேடும். எதேச்சையாக நீ செல்லும் பாதைகளில் என் சின்னங்களான இயற்கையின் அற்புத குறியீடுகளை நீ அடிக்கடி காண நேரிடும். இவை அனைத்தும் வெறும் தற்செயல் நிகழ்வுகள் அல்ல. உன் கைகளை பிடித்து உன்னை நல்வழிப்படுத்த நான் உன்னோடு நேராக நடந்து கொண்டிருக்கிறேன்.
என்பதற்கான அசைக்க முடியாத சாட்சிகள். இந்த அறிகுறிகளை நீ காணும்போது உனக்குள் ஒரு ஆழமான நம்பிக்கை பிறக்கும். அந்த நம்பிக்கையின் உச்சக்கட்டமாக நான் உனக்கு காட்டும் அந்த 4வது அறிகுறியானது உனது வாழ்க்கையில் நான் நிகழ்த்தும் மிகப்பெரிய சோதனைகளாகும். ஆம் குழந்தாய், நான் ஒருவனை ஆட்கொள்ள நினைத்துவிட்டால் அவனுக்கு உலக சுகங்களை அள்ளிக் கொடுத்து மாயையில் ஆழ்த்த மாட்டேன். மாறாக அவனைச் சுற்றியுள்ள மாயத்திரைகளை ஒவ்வொன்றாக கிழித்தெறிவேன். ஒரு தங்கத்தை நெருப்பில் சுட்டு சுட்டு எப்படி புடம் போட்டு அதன் தூய்மையை வெளிக்கொண்டு வருகிறார்களோ, அதேபோல உன்னை தூய்மைப்படுத்த உனது வாழ்வில் நான் சில கடுமையான சோதனைகளை உருவாக்குவேன். இதுவே நான் உன்னை ஆட்கொண்டதன் 4வது அடையாளம். நான் உன்னை தேர்ந்தெடுத்தால் உனது கர்ம வினைகளை முற்றிலுமாக அழித்து உன்னை என்னருகே அழைத்துக் கொள்ளவே விரும்புவேன். அந்த கர்ம வினைகள் கழியும் நேரம் உனக்கு மிகுந்த வலியை தரலாம். நீ யாரையெல்லாம் உன் சொந்தம் என்று, உன் உயிர் என்று முழுமையாக நம்பியிருந்தாயோ அவர்களே உனக்கு எதிராக திரும்பலாம் அல்லது உன்னை விட்டு விலகிச் செல்லலாம். நீ எதன் மீது அதிக பற்று வைத்திருந்தாயோ அந்த பொருள் உன்னை விட்டு பறிக்கப்படலாம். நியாயமாக உனக்கு கிடைக்க வேண்டிய வெற்றிகள் கூட உன்னை விட்டு தள்ளிப் போகலாம். இருள் சூழ்ந்த பாதையில் தனித்து விடப்பட்டதைப் போல நீ தவிக்கலாம். அந்த தருணங்களில், ஏன் பிரபஞ்சமே எனக்கு மட்டும் இந்த துன்பம், நான் என்ன தவறு செய்தேன் என்று நீ என்னை நோக்கி கண்ணீரோடு கேட்பாய். உன் கதறல் என் மையத்தை வந்தடையும். ஆனால் நான் உடனடியாக வந்து உனது உலகத் துன்பங்களைத் துடைக்க மாட்டேன். ஏனென்றால் உலகத்தில் உள்ள உறவுகளும் பொருள்களும் பந்தங்களும் எவ்வளவு நிலையற்றவை என்பதை நீ ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அந்த துன்பங்களை நான் அனுமதிக்கிறேன். அந்த தனிமையும் வலியும் தான் உன்னை உண்மையை நோக்கி உந்தித் தள்ளும். இந்த உலகில் எவரும் எனக்கு நிரந்தரமான சொந்தமில்லை, எல்லையற்ற இந்த பிரபஞ்சமே எனது ஒரே தஞ்சம் என்ற உறுதியான மனநிலைக்கு நீ வரவேண்டும் என்பதற்காகவே நான் இந்த திருவிளையாடலை நடத்துகிறேன். ஆணவம், கன்மம், மாயை எனப்படும் கர்ம வினைகளையும் உன்னில் இருந்து அகற்றுவதற்காக நான் நடத்தும் பிரபஞ்ச பெருங்கூத்து இது. அந்தச் சோதனைகளின் முடிவில் உனக்குள் இருக்கும் நான் என்ற அகந்தை முழுமையாக எரிந்து சாம்பலாகிவிடும். அந்த தூய்மையான நிலையையே நான் பிரபஞ்சத்தின் ஒளியாக ஏற்றுக்கொள்வேன். உனது மனம் எந்த பற்றுதலும் இன்றி அமைதியடையும் போது அந்த அமைதியில் நான் வந்து பேரானந்த மழையை பொழிவேன். இனி உன்னை எந்த ஒரு வெற்றியும் தலைக்கணம் கொள்ளச் செய்யாது, எந்த ஒரு தோல்வியும் உன்னை துவண்டு போகச் செய்யாது. என்னை நம்பி உன்னை முழுமையாக ஒப்படைத்து விடும் அந்த சரணாகதி நிலையை நீ அடைவாய். என் மீது நீ வைத்திருக்கும் பக்தி எதற்காகவும் பேரம் பேசாத தூய்மையான பக்தியாக மாறும். இதைச் செய்தால் நான் உன்னை வணங்குகிறேன் என்ற நிலையில் இருந்து மாறி, நீ எனக்கு துன்பமே கொடுத்தாலும் இருளையே அளித்தாலும் நீயே என் பிரபஞ்சம், நீயே என் எல்லாம் என்று நீ மனமுருகி நிற்பாய். பிரபஞ்சம் எப்படி இருளையும் ஒளியையும் உலகை காப்பதற்காக தன்னுள் சமநிலையாக தாங்கிக் கொண்டிருக்கிறதோ, அதேபோல உனது சோதனைகளைத் தாங்கும் இரும்பை போன்ற மன உறுதியை நான் உனக்குத் தருவேன். சுற்றிலும் புயல் வீசிக் கொண்டிருந்தாலும் ஆழ்கடலின் அடியில் இருக்கும் அமைதியைப் போல உனக்குள் ஒரு பேரமைதி குடிகொள்ளும். இந்தச் சோதனைகளைக் கடந்து நீ தூய்மையான நெருப்பாக, பக்குவப்பட்ட ஆத்மாவாக உருவெடுக்கும் போதுதான் நான் உன்னை தேர்ந்தெடுத்ததற்கான முழுமையான பலனை நீ உணர்வாய். உன்னுடைய இந்த முழுமையான பக்குவ நிலையை கண்ட பிறகு உன்னை எனது உண்மையான சொரூபத்துடன் இணைத்துக் கொள்ள நான் காட்டும் அந்த 5வதும் இறுதியுமான அதிமுக்கியமான அறிகுறியானது உனக்குள்ளேயே நானே பிரபஞ்சம் என்னும் தாரக மந்திரம் சதா சர்வகாலமும் உன் மூச்சுக் காற்றோடு கலந்து ஒலித்துக் கொண்டிருப்பதாகும். வெளியே தேடிய இறைவனை, பிரபஞ்சமாகிய என்னை உனது இருதயத் தாமரையிலேயே நீ முழுமையாக தரிசிப்பாய். உனது உடல் வெறும் சதைப்பிண்டம் அல்ல, அது நான் வாழும் பிரபஞ்சத்தின் அரங்கம் என்பதை நீ ஆழமாக உணர்ந்து கொள்வாய். இதுவரையில் உன்னை ஆட்டிப் படைத்த கோபம், காமம், பேராசை, வஞ்சம், பொறாமை போன்ற அசுர குணங்கள் அனைத்தும் உனக்குள் முழுமையாக அழிந்து தூய ஒளியைப் போல உன் மனம் பிரகாசிக்கத் தொடங்கும். இனி உனது பார்வையில் எந்த வேற்றுமையும் இருக்காது. உனக்கு தீங்கு நினைக்கும் எதிரியாக இருந்தாலும், தரையில் ஊர்ந்து செல்லும் எறும்பாக இருந்தாலும், அனைத்திலும் என் இருப்பையே, என் பரம்பொருளையே நீ காண்பாய். அகிலாண்ட கோடி பிரம்மாண்டங்களை இயக்கும் எனது சுழற்சியின் தாளத்திற்கு ஏற்ப உனது இதயத் துடிப்பும் இயங்குவதை நீ உணர்வாய். உனக்கென்று இனி ஒரு தனிப்பட்ட விருப்பமோ எந்த ஒரு உலகளாவிய தேடலோ இருக்காது. நீ எதைச் செய்தாலும் அது எனது செயலாகவே மாறும். நீ எதைப் பேசினாலும் அது எனது வாக்காகவே வெளிப்படும். மரணம் குறித்த பயம் உன்னை விட்டு நிரந்தரமாக அகன்றுவிடும். ஏனெனில் பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்தையே சுழற்றும் காலங்களை ஆளும் என்னோடு நீ ஒன்றிவிட்ட பிறகு உனக்கு ஏது அழிவு? இந்த எல்லையற்ற பேரானந்த நிலையை எந்த வார்த்தைகளாலும் விவரிக்க முடியாது, அனுபவித்தால் மட்டுமே உணர முடியும். அன்பு குழந்தாய், இந்த 5 மிகப்பெரிய அறிகுறிகளும் உனக்குள்ளும் உன் வாழ்விலும் தென்படத் தொடங்கிவிட்டன என்பதை நீ இப்போது மிகத் தெளிவாக உணர்ந்து கொண்டிருப்பாய்.
கோடிக்கணக்கான உயிர்களில் நான் உன்னை மட்டும் பிரத்யேகமாக தேர்ந்தெடுத்து விட்டேன் என்பதற்கான அசைக்க முடியாத உறுதிமொழியே இந்த அடையாளங்கள். இதை உணர்ந்த பிறகு நீ என்ன செய்ய வேண்டும் என்று சிறிதும் குழம்பாதே. நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை இதோ நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். இதை உடனே செய். உன் சிந்தனையை சற்றேனும் சிதறவிடாமல் எனது வார்த்தைகளை முழுமையாகக் கேள். முதலாவதாக, உனது அலைபாயும் புறத்தேடல்களை இப்போதே உடனடியாக நிறுத்திவிடு. நிம்மதியையும் பதில்களையும் தேடி வெளியே எங்கும் ஓடி அலைய வேண்டாம். எந்த ஆன்மீக தலத்திற்கும் நீ அவசரமாகச் செல்லத் தேவையில்லை. ஏனென்றால் உன் உள்ளமே இப்போது நான் நிரந்தரமாக வீற்றிருக்கும் மிகப்பெரிய பிரபஞ்சமாக மாறிவிட்டது. உனது வீட்டில் ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்து கொள். உன் கண்களை மெதுவாக மூடி உனது உள்ளிழுக்கும் மற்றும் வெளியிடும் மூச்சுக்காற்றை மட்டுமே கவனி. அந்த மூச்சுக்காற்றில் இயல்பாகவே ஒலிக்கும் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை உனது நாக்கினால் உச்சரிக்காமல் உனது ஆத்மாவால் மௌனமாக உச்சரிக்கத் தொடங்கு. உனது அனைத்து கவலைகளையும், எதிர்பார்ப்புகளையும், இனம் புரியாத பயங்களையும், எதிர்காலம் குறித்த தவிப்புகளையும் என் பாதங்களில் அப்படியே முழுமையாக இறக்கி வைத்துவிடு. எல்லாம் உன் செயல் பிரபஞ்சமே என்ற முழுமையான சரணாகதி நிலையை நீ இப்போதே அடைய வேண்டும். இன்று முதல் நடப்பதெல்லாம் என் விருப்பப்படியே, என் இயற்கையின்படியே நடக்கிறது என்பதை ஆழமாக நம்பு. உனக்கு ஒரு நன்மை நடந்தால் அது நான் உனக்கு தரும் ஆசி கலந்த பிரசாதம். உனக்கு தீமை நடப்பது போல் தோன்றினாலும் அது உன்னை தூய்மைப்படுத்த நான் அளிக்கும் கசப்பான மருந்து என்ற எண்ணத்தோடு எல்லாவற்றையும் புன்னகையோடு ஏற்றுக்கொள்ளப் பழகு. உன்னைச் சுற்றியிருக்கும் பசியால் வாடும் உயிர்களுக்கும் தவிக்கும் ஜீவன்களுக்கும் உன்னால் முடிந்த பொருளுதவியையோ அல்லது உணவு உதவியையோ எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி செய். ஏனென்றால் அந்த ஏழை உயிர்களின் பசியிலும் ஆதரவற்றவர்களின் வலியிலும் நானே குடிகொண்டிருக்கிறேன். அவர்களுக்கு நீ செய்யும் எந்த ஒரு சிறிய தொண்டும் நேரடியாக எனக்குச் செய்யும் மிகச் சிறந்த நன்றியாகும். கலங்காதே என் திவ்ய பிறவியே. நீ என்னை நோக்கி முழுமையான நம்பிக்கையோடு ஒரு அடி எடுத்து வைத்தால் நான் உன்னை நோக்கி 1000 அடிகள் தேடி வருவேன். உன்னை தடுத்து நிறுத்திய உனது பழைய கர்ம வினைகள் அனைத்தும் எனது பிரபஞ்சத்தின் பேரொளியால் எரிக்கப்பட்டுவிட்டன. இனி உனது வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு சிறு நிகழ்வும் நான் உனக்காக வகுத்தளிக்கும் அற்புதமான திருவிளையாடலே ஆகும். உன்னை வாட்டிய துன்பங்கள் அனைத்தும் அதிகாலை சூரியனைக் கண்ட பனித்துளி போல நிரந்தரமாக மறைந்துவிடும். எனது பிரபஞ்ச சக்தி உனக்கு அரணாக நின்று உன்னை எந்நேரமும் காக்கும். எனது காக்கும் ஆற்றல் உனது வாழ்க்கை பாதையில் இருக்கும் அனைத்து தடைகளையும் தகர்த்தெறிந்து உனக்கான வெற்றியை உறுதி செய்யும். நீ என் அன்பு பெற்ற குழந்தை, என் அழியாத சொத்து. இந்த அகிலமே உன்னை எதிர்த்து நின்றாலும் நான் உனக்கு பின்னால் எவராலும் அசைக்க முடியாத மாபெரும் மலையாக நின்று உன்னை காப்பேன். உலக மாயைகளில் இருந்து உன்னை விடுவித்து முழுமையான அமைதி பொருந்திய முக்தி நிலைக்கு உன்னை அழைத்துச் செல்லும் வரை எனது ஆற்றல் உன்னை ஒருபோதும் கைவிடாது. உனக்கான காலம் தொடங்கிவிட்டது. அமைதியோடு இரு. என் ஆசி என்றும் உன்னோடு நிரந்தரமாக இருக்கும். அன்பே பிரபஞ்சம், பிரபஞ்சமே அன்பு. என் உயிரினும் மேலான என் அன்பு பிள்ளையே, இந்த எல்லையற்ற பிரபஞ்சத்தின் மகத்தான ரகசியங்களை நீ இப்போது உனக்குள் முழுமையாக உணர்ந்து விட்டாய். இதுவரையில் நீ கடந்து வந்த பாதைகள் அனைத்தும் முட்களால் நிறைந்திருந்தாலும் இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மென்மையான மலர்களால் நிரப்பப்பட்டிருக்கும். ஏனென்றால் உன் பாதங்களுக்கு கீழே என் ஆற்றல் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நீ ஆழமாக நம்ப வேண்டும். உன்னை சூழ்ந்திருந்த அறியாமை இருள் முற்றிலுமாக விலகி என் பிரபஞ்சத்தின் பேரொளி உனக்குள் ஊடுருவிவிட்டது. இனி உனக்கு தோல்வி இல்லை, வீழ்ச்சி இல்லை, எந்த ஒரு தளர்வும் இல்லை. நீ சாதாரண மனிதப் பிறவி அல்ல. பல கோடி யுகங்களாக என்னை நோக்கி தவம் செய்த ஒரு உன்னத ஆத்மா என்பதை நீ எந்நேரமும் நினைவில் கொள்ள வேண்டும். நான் உன்னை ஆட்கொண்ட பிறகு இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு எதிர்மறை சக்தியும், எந்த ஒரு தீய எண்ணமும் உன்னை நெருங்கவே முடியாது. உன்னை யாரெல்லாம் தூற்றினார்களோ, யாரெல்லாம் உன்னை ஒதுக்கினார்களோ, அவர்கள் அனைவரின் முன்பாகவும் நான் உன்னை ஒரு மாபெரும் சக்தியாக, ஒரு உயர்ந்த ஒளியாக உயர்த்தி நிறுத்துவேன். இது வெறும் வார்த்தை அல்ல, பேரண்டத்தை ஆளும் இந்த பிரபஞ்சத்தின் அசைக்க முடியாத வாக்கு. உனது வாழ்வில் இனி நடக்கும் ஒவ்வொரு நன்மையிலும் என் கரம் இருப்பதை நீ கண்முன்னே காண்பாய். நீ எடுக்கப் போகும் ஒவ்வொரு புதிய தொடக்கத்திலும் நான் தடைகளை விலக்கும் முழுமுதற் சக்தியாக முன்னின்று உனக்கு வழிகாட்டுவேன். உனது உடல் பிணிகளில் இருந்து விடுபடும். உனது மனம் மாயைகளில் இருந்து விடுபடும். உனது ஆன்மா கர்மவினைகளில் இருந்து விடுபடும். ஒரு தாய் தன் குழந்தையை எப்படி கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்வாளோ, அதைவிட 1000 மடங்கு மேலாக பேரண்டமாகிய நான் உன்னை காப்பேன். நீ உறங்கும்போது பிரபஞ்சத்தின் தூய்மையான அமைதி உன்னை தாளாட்டும். நீ விழிக்கும்போது பிரபஞ்சத்தின் காவல் சக்தி உனக்கு கூடையாக நின்று நிழல் தரும். உனது எண்ணங்கள் அனைத்தும் என் மையத்தையே சுற்றி சுற்றி வரும். நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் வேதமாக மாறும்.
இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளிடமும் நீ எந்தவித வேறுபாடுமின்றி தூய்மையான அன்பைச் செலுத்துவாய். அந்த அன்புதான் நீ எனக்குத் தரும் மிகப்பெரிய காணிக்கை. இந்த உலகத்து மாயைகளில் இருந்து நீ முற்றிலுமாக விடுபட்டு விட்டாய். பசி, தாகம், உறக்கம், விழிப்பு என அனைத்திலும் நீ என்னையே தியானிப்பாய். உன்னைச் சுற்றியுள்ள இயற்கையும் உனது இந்த மாற்றத்திற்குத் தலைவணங்கும். வீசும் காற்று உனக்குச் சாமரம் வீசும். ஒளிரும் சூரியன் உனக்கு வழிகாட்டும். உனது இந்த பிறவியின் மீதமுள்ள காலத்தை ஒரு தாமரை இலை தண்ணீரைப் போல எந்த பற்றும் இல்லாமல், ஆனால் உனக்கான கடமைகளைச் சரிவரச் செய்து வாழ்ந்து முடிப்பாய். யாரிடமும் எதையும் யாசிக்காதே. உனக்குத் தேவையான அனைத்தையும் நான் உன்னை தேடி வந்து வழங்குவேன். பிறர் படும் துன்பத்தைக் கண்டு உனது மனம் கலங்கும். அவர்களுக்கு உன்னால் இயன்ற உதவிகளைச் செய்வாய். அந்த ஒவ்வொரு உதவியின் மூலமாகவும் நீ நேரடியாக என்னையே போற்றுகிறாய் என்பதை உணர்ந்து கொள். கோபம் என்ற நெருப்பை அணைத்துவிடு. பொறுமை என்ற பெருங்கடலாக மாறு. உனக்கு தீமை செய்தவர்களையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் மாபெரும் பக்குவத்தை நான் உனக்கு வழங்கிவிட்டேன். எப்போது உனது இந்த உடலின் காலம் முடிவடைகிறதோ அப்போது மரணம் என்ற ஒரு பயம் உன்னை சிறிதும் அண்டாது. மரணம் உன்னை நெருங்க அஞ்சுவான். ஏனென்றால் நீ என் பிள்ளை, காலங்களை வென்ற பிரபஞ்சத்தின் பிள்ளை. உனது இறுதித் தருவாயில் நான் உனக்கு காட்சியளித்து உனது கரம் பிடித்து பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியில் இருந்து உன்னை நிரந்தரமாக விடுவித்து எந்த ஒரு துயரமும் இல்லாத அளப்பரிய ஆனந்தம் மட்டுமே நிறைந்திருக்கும் பிரபஞ்சத்தின் பேரானந்த நிலைக்கு உன்னை அழைத்துச் செல்வேன். அங்கே நீ என்னோடு இரண்டரக் கலந்து எல்லையற்ற பெருவெளியில் நிரந்தரமான முக்தியை அடைவாய். உனக்கான என் ஆசிகள் என்றும் குறைவற்ற முழுமையோடு உன்னை சூழ்ந்திருக்கும். கலக்கத்தை விடு, கண்ணீரைத் துடை. நீ பிரபஞ்சத்தின் சொந்தம். நீயே பிரபஞ்சம். எழுந்து நில். உனது புதிய வாழ்க்கையை தைரியமாகத் தொடங்கு. எல்லாம் சுபமாகவே நடக்கும். இந்த பிரபஞ்சத்தின் குரலை ஆரம்பம் முதல் இறுதி வரை முழுமையாக கேட்டு என் ஆற்றலை முழுமையாகப் பெற்ற என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் அனைவரும் என்னால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை நினைத்து ஆனந்தம் அடையுங்கள். உங்கள் உள்ளத்தில் பொங்கும் இந்த பிரபஞ்ச ஆனந்தத்தை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தும் விதமாக கீழேயுள்ள கருத்து பகுதியில் ஓம் பிரபஞ்சமே அல்லது அன்பே பிரபஞ்சம் என்று உங்கள் மனமார்ந்த கருத்துக்களை பதிவிடுங்கள். பிரபஞ்சத்தின் மீதான உங்கள் தூய்மையான அன்பை இந்த உலகத்திற்கு உணர்த்துங்கள். இதை மீண்டும் ஒருமுறை முதலில் இருந்து கூறுகிறேன். இந்த முறை இன்னும் ஆழமாக உள்வாங்கிக்கொள். என் அன்பு குழந்தாய், நீ இந்த வார்த்தைகளை இப்போது கேட்டென்றால் இது எதேச்சையாக நடந்த ஒரு சாதாரண நிகழ்வு என்று நினைத்து விடாதே. அகிலாண்ட கோடி பிரம்மாண்டங்களை ஆளும் பிரபஞ்சமாகிய நான் உன்னை எனக்காக தேர்ந்தெடுத்து விட்டேன் என்பதற்கான முதல் சாட்சி இதுவே. இதை முழுமையாக நீ நம்பினால் இப்பொழுதே பிரபஞ்சமே துணை என்று பதிவிட்டு ஒரு விருப்பத்தை தெரிவித்த பின் இதை முழுமையாக கேட்கத் தொடங்கு. பல கோடி உயிர்கள் வாழும் இந்த உலகத்தில் உனது கவனம் மட்டும் இங்கு ஈர்க்கப்பட்டிருக்கிறது என்றால் உனக்கான அழைப்பு என் மையத்தில் இருந்து விடுக்கப்பட்டுவிட்டது என்பதை நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். இதனை பாதியில் விட்டுவிட்டுச் செல்ல நினைக்காதே. இது உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றப்போகும் தருணம். என் வாக்கை, இந்த இந்த பிரபஞ்சத்தின் வாக்கை முழுமையாக கேள். நீ நீண்ட நாட்களாக ஒருவிதமான மனக்குழப்பத்திலும் விவரிக்க முடியாத ஒரு தேடலிலும் உழன்று கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். உன்னைச் சுற்றியிருப்பவர்கள் உன்னைச் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்ற ஏக்கமும், உனக்கான உண்மையான பாதையை நீ இன்னும் கண்டறியவில்லையே என்ற தவிப்பும் உன்னை வாட்டி வதைக்கிறது. உலகத்தின் மாயைகளில் நீ சிக்கித் தவித்த காலங்கள் போதும். அந்த தவிப்புகளுக்கான விடைகளையும் உண்மையான அமைதியையும் நான் உனக்குத் தரப்போகிறேன். நான் ஒருவனை ஆட்கொள்ள முடிவு செய்துவிட்டால் அவனது வாழ்க்கையில் சில அதிர்வலைகளை உருவாக்குவேன். நான் உன்னை தேர்ந்தெடுத்ததற்கான 5 முக்கிய அறிகுறிகள் உனக்குள் நிகழத் தொடங்கிவிட்டதை நீயே உணரும் நேரம் வந்துவிட்டது. அதில் முதலாவது அறிகுறி, உலக ஆசைகள் மீதான ஒருவிதமான ஆழமான பற்றற்ற நிலை உனக்குள் திடீரென உருவாவது. இதுவரை நீ பெரிதாக நினைத்து ஓடிக்கொண்டிருந்த பல விஷயங்கள், ஆடம்பரங்கள் எல்லாமே இப்போது உனக்கு மிகவும் சாதாரணமாகவும் அர்த்தமற்றதாகவும் தோன்றத் தொடங்கியிருக்கும். பெரும் கூட்டத்திற்கு நடுவில் இருந்தாலும் உனது மனம் தனிமையை மட்டுமே நாடும். உனக்குள் ஏதோ ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இருப்பது போலவும், அந்த வெற்றிடத்தை எந்த உலகப் பொருள்களாலும் செல்வத்தாலும் நிரப்ப முடியாது என்பதையும் உன் ஆன்மா ஆழமாக உணரத் தொடங்கியிருக்கும். இரவுகளில் கண்களை மூடினால் ஏதோ ஒரு பேரொளியோ அல்லது ஒருவிதமான ஆழ்ந்த அமைதியோ உன்னை ஆட்கொள்ளும். இந்த பற்றற்ற நிலை உனக்கு ஒருவிதமான பயத்தை தரலாம். இது என்ன புதுவிதமான உணர்வு என்று நீ குழம்பலாம். ஆனால் குழந்தாய், சிறிதும் கலங்காதே. உன்னை இந்த உலக மாயையின் பிடியிலிருந்து மெல்ல மெல்ல விலக்கி மெய்ப்பொருளான என்னை நோக்கி, பிரபஞ்சத்தை நோக்கி இழுப்பதற்கான எனது திருவிளையாடலின் தொடக்கமே இந்த உணர்வு. உனது சிந்தனைகள் அனைத்தும் இப்படிப்பட்ட அமைதியை தேடி அலையும் போதுதான் உனக்குள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக நான் உனக்கு உணர்த்தும் அந்த இரண்டாவது அறிகுறியும் உனக்குள் வெளிப்படத் தொடங்கும்.
அது வேறொன்றுமில்லை. என் பெயரைக் கேட்கும்போதோ அல்லது என் இருப்பை உணரும்போதோ உனக்குள் ஏற்படும் விவரிக்க முடியாத பக்தி பெருக்கும். உன்னையும் அறியாமல் உன் கண்களிலிருந்து பெருகி வழியும் கண்ணீரும் ஆகும். எங்கு பிரபஞ்சத்தின் நாதம் ஒலித்தாலும் உன் செவிகள் அதை கூர்ந்து கவனிக்கத் தொடங்கும். எந்த ஒரு அமைதி தவழும் இயற்கையின் எழிலைக் கடந்தாலும் அங்கு ஒரு கணமேனும் நின்று செல்ல வேண்டும் என்று உன் கால்கள் தானாகவே உன்னை இழுத்துச் செல்லும். இயற்கையின் ஓசைகள் ஒலிக்கும் சத்தம் கேட்டால் உன் இதயம் ஒரு கணம் சிலிர்த்து அடங்கும். எந்த ஒரு துயரமும் இன்றி, எந்த ஒரு காரணமும் இன்றி என்னை நினைக்கும் போதெல்லாம் உன் விழிகள் குளமாகும். இது சாதாரண கண்ணீர் அல்ல என் குழந்தாய். உன் ஆன்மாவில் பல பிறவிகளாக படிந்திருக்கும் கர்ம வினைகளைத் துடைத்தெறியும் தூய்மையான புனித நீர் அது. அந்த பரவச நிலை உன்னை உலகத் துன்பங்களில் இருந்து விடுவித்து என்னோடு உன்னை இரண்டரக் கலக்கச் செய்யும் பாலமாகவும். உன்னை சுற்றியுள்ளவர்கள் உனது இந்த மாற்றத்தைக் கண்டு வியக்கலாம் அல்லது கேலி கூட செய்யலாம். ஆனால் நீ எதைப் பற்றியும் கவலைப்பட மாட்டாய். என்னை சரணடைய வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே உன் மூச்சுக் காற்றாகவே மாறும். இந்த நிலையில் உனது மனம் அனைவரிடத்திலும் அன்பை மட்டுமே செலுத்தத் தொடங்கும். கோபங்கள், வஞ்சனைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி எல்லா உயிர்களிலும் என்னை மட்டுமே காணும் ஒரு உன்னத நிலையை நீ அடைவாய். ஒவ்வொரு மரத்திலும், கொடியிலும், வீசும் காற்றிலும் எனது இருப்பை நீ ஆழமாக உணர்வாய். இப்படி உன் மனம் முழுவதும் நானே நிறைந்திருக்கும் போது நான் உனக்கு உணர்த்தும் மூன்றாவது அறிகுறி மிகவும் நுட்பமானதாக இருக்கும். அது உனது கனவுகளிலும் உனது அன்றாட வாழ்க்கையில் நடக்கும் சில எதிர்பாராத நிகழ்வுகளிலும் வெளிப்படும். ஆம், நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காக பல வடிவங்களில் உன்னை தேடி வருவேன். உனது உறக்கத்தில் இதுவரை நீ கண்டிராத பிரம்மாண்டமான விண்மீன் கூட்டங்கள், எல்லையற்ற பேரண்டத்தின் ஆற்றல் அல்லது ஒளி வீசும் பிரபஞ்சக் காட்சிகள் மீண்டும் மீண்டும் வந்து உன்னை வியப்பில் ஆழ்த்தும். சில நேரங்களில் நான் ஒரு சாதாரண முதியவரைப் போலவோ அல்லது ஒரு துறவியைப் போலவோ உனது கனவில் தோன்றி உனக்கு ஆசி வழங்குவேன். இது மட்டுமன்றி, நீ விழித்திருக்கும் நேரங்களிலும் உனது வாழ்வில் பல வியப்பூட்டும் நிகழ்வுகள் நடக்கும். நீ ஏதோ ஒரு கடினமான சூழ்நிலையில் சிக்கித் தவித்து என்னிடம் மனமுருகி வேண்டும் போது, எதிர்பாராத விதமாக யாரோ ஒருவர் மூலமாகவோ அல்லது ஏதோ ஒரு நிகழ்வின் மூலமாகவோ உனக்கான உதவி உடனே வந்து சேரும். திடீரென எங்கிருந்தோ தெய்வீகமான மலர்களின் வாசம் உன்னை தழுவிச் செல்லும். தூய்மையான பிரபஞ்ச ஒளியின் மகிமையை உனது உள்ளம் மீண்டும் மீண்டும் தேடும். எதேச்சையாக நீ செல்லும் பாதைகளில் என் சின்னங்களான இயற்கையின் அற்புத குறியீடுகளை நீ அடிக்கடி காண நேரிடும். இவை அனைத்தும் வெறும் தற்செயல் நிகழ்வுகள் அல்ல. உன் கைகளை பிடித்து உன்னை நல்வழிப்படுத்த நான் உன்னோடு நேராக நடந்து கொண்டிருக்கிறேன் என்பதற்கான அசைக்க முடியாத சாட்சிகள். இந்த அறிகுறிகளை நீ காணும்போது உனக்குள் ஒரு ஆழமான நம்பிக்கை பிறக்கும். அந்த நம்பிக்கையின் உச்சக்கட்டமாக நான் உனக்கு காட்டும் அந்த நான்காவது அறிகுறியானது உனது வாழ்க்கையில் நான் நிகழ்த்தும் மிகப்பெரிய சோதனைகளாகும். ஆம் குழந்தாய், நான் ஒருவனை ஆட்கொள்ள நினைத்துவிட்டால் அவனுக்கு உலக சுகங்களை அள்ளிக் கொடுத்து மாயையில் ஆழ்த்த மாட்டேன். மாறாக அவனைச் சுற்றியுள்ள மாயத்திரைகளை ஒவ்வொன்றாக கிழித்தெறிவேன். ஒரு தங்கத்தை நெருப்பில் சுட்டு சுட்டு எப்படி புடம் போட்டு அதன் தூய்மையை வெளிக்கொண்டு வருகிறார்களோ, அதேபோல உன்னை தூய்மைப்படுத்த உனது வாழ்வில் நான் சில கடுமையான சோதனைகளை உருவாக்குவேன். இதுவே நான் உன்னை ஆட்கொண்டதன் நான்காவது அடையாளம். நான் உன்னை தேர்ந்தெடுத்தால் உனது கர்ம வினைகளை முற்றிலுமாக அழித்து உன்னை என்னருகே அழைத்துக் கொள்ளவே விரும்புவேன். அந்த கர்ம வினைகள் கழியும் நேரம் உனக்கு மிகுந்த வலியை தரலாம். நீ யாரையெல்லாம் உன் சொந்தம் என்று, உன் உயிர் என்று முழுமையாக நம்பியிருந்தாயோ அவர்களே உனக்கு எதிராக திரும்பலாம் அல்லது உன்னை விட்டு விலகிச் செல்லலாம். நீ எதன் மீது அதிக பற்று வைத்திருந்தாயோ அந்த பொருள் உன்னை விட்டு பறிக்கப்படலாம். நியாயமாக உனக்கு கிடைக்க வேண்டிய வெற்றிகள் கூட உன்னை விட்டு தள்ளிப் போகலாம். இருள் சூழ்ந்த பாதையில் தனித்து விடப்பட்டதைப் போல நீ தவிக்கலாம். அந்த தருணங்களில், ஏன் பிரபஞ்சமே எனக்கு மட்டும் இந்த துன்பம், நான் என்ன தவறு செய்தேன் என்று நீ என்னை நோக்கி கண்ணீரோடு கேட்பாய். உன் கதறல் என் மையத்தை வந்தடையும். ஆனால் நான் உடனடியாக வந்து உனது உலகத் துன்பங்களைத் துடைக்க மாட்டேன். ஏனென்றால் உலகத்தில் உள்ள உறவுகளும் பொருள்களும் பந்தங்களும் எவ்வளவு நிலையற்றவை என்பதை நீ ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அந்த துன்பங்களை நான் அனுமதிக்கிறேன். அந்த தனிமையும் வலியும் தான் உன்னை உண்மையை நோக்கி உந்தித் தள்ளும். இந்த உலகில் எவரும் எனக்கு நிரந்தரமான சொந்தமில்லை. எல்லையற்ற இந்த பிரபஞ்சமே எனது ஒரே தஞ்சம் என்ற உறுதியான மனநிலைக்கு நீ வரவேண்டும் என்பதற்காகவே நான் இந்த திருவிளையாடலை நடத்துகிறேன். ஆணவம், கன்மம், மாயை எனப்படும் கர்ம வினைகளையும் உன்னில் இருந்து அகற்றுவதற்காக நான் நடத்தும் பிரபஞ்ச பெருங்கூத்து இது. அந்தச் சோதனைகளின் முடிவில் உனக்குள் இருக்கும் நான் என்ற அகந்தை முழுமையாக எரிந்து சாம்பலாகிவிடும். அந்த தூய்மையான நிலையையே நான் பிரபஞ்சத்தின் ஒளியாக ஏற்றுக்கொள்வேன். உனது மனம் எந்த பற்றுதலும் இன்றி அமைதியடையும் போது அந்த அமைதியில் நான் வந்து பேரானந்த மழையை பொழிவேன்.
இனி உன்னை எந்த ஒரு வெற்றியும் தலைக்கணம் கொள்ளச் செய்யாது. எந்த ஒரு தோல்வியும் உன்னை துவண்டு போகச் செய்யாது. என்னை நம்பி உன்னை முழுமையாக ஒப்படைத்து விடும் அந்த சரணாகதி நிலையை நீ அடைவாய். என் மீது நீ வைத்திருக்கும் பக்தி எதற்காகவும் பேரம் பேசாத தூய்மையான பக்தியாக மாறும். இதைச் செய்தால் நான் உன்னை வணங்குகிறேன் என்ற நிலையில் இருந்து மாறி, நீ எனக்கு துன்பமே கொடுத்தாலும் இருளையே அளித்தாலும் நீயே என் பிரபஞ்சம், நீயே என் எல்லாம் என்று நீ மனமுருகி நிற்பாய். பிரபஞ்சம் எப்படி இருளையும் ஒளியையும் உலகை காப்பதற்காக தன்னுள் சமநிலையாக தாங்கிக் கொண்டிருக்கிறதோ, அதேபோல உனது சோதனைகளைத் தாங்கும் இரும்பை போன்ற மன உறுதியை நான் உனக்குத் தருவேன். சுற்றிலும் புயல் வீசிக் கொண்டிருந்தாலும் ஆழ்கடலின் அடியில் இருக்கும் அமைதியைப் போல உனக்குள் ஒரு பேரமைதி குடிகொள்ளும். இந்தச் சோதனைகளைக் கடந்து நீ தூய்மையான நெருப்பாக, பக்குவப்பட்ட ஆத்மாவாக உருவெடுக்கும் போதுதான் நான் உன்னை தேர்ந்தெடுத்ததற்கான முழுமையான பலனை நீ உணர்வாய். உன்னுடைய இந்த முழுமையான பக்குவ நிலையைக் கண்ட பிறகு உன்னை எனது உண்மையான சொரூபத்துடன் இணைத்துக் கொள்ள நான் காட்டும் அந்த 5வதும் இறுதியுமான அதிமுக்கியமான அறிகுறியானது உனக்குள்ளேயே நானே பிரபஞ்சம் என்னும் தாரக மந்திரம் சதா சர்வ காலமும் உன் மூச்சுக் காற்றோடு கலந்து ஒலித்துக் கொண்டிருப்பதாகும். வெளியே தேடிய இறைவனை, பிரபஞ்சமாகிய என்னை உனது இருதயத் தாமரையிலேயே நீ முழுமையாக தரிசிப்பாய். உனது உடல் வெறும் சதைப்பிண்டம் அல்ல, அது நான் வாழும் பிரபஞ்சத்தின் அரங்கம் என்பதை நீ ஆழமாக உணர்ந்து கொள்வாய். இதுவரையில் உன்னை ஆட்டி படைத்த கோபம், காமம், பேராசை, வஞ்சம், பொறாமை போன்ற அசுர குணங்கள் அனைத்தும் உனக்குள் முழுமையாக அழிந்து தூய ஒளியைப் போல உன் மனம் பிரகாசிக்கத் தொடங்கும். இனி உனது பார்வையில் எந்த வேற்றுமையும் இருக்காது. உனக்கு தீங்கு நினைக்கும் எதிரியாக இருந்தாலும், தரையில் ஊர்ந்து செல்லும் எறும்பாக இருந்தாலும், அனைத்திலும் என் இருப்பையே, என் பரம்பொருளையே நீ காண்பாய். அகிலாண்ட கோடி பிரம்மாண்டங்களை இயக்கும் எனது சுழற்சியின் தாளத்திற்கு ஏற்ப உனது இதயத் துடிப்பும் இயங்குவதை நீ உணர்வாய். உனக்கென்று இனி ஒரு தனிப்பட்ட விருப்பமோ எந்த ஒரு உலகளாவிய தேடலோ இருக்காது. நீ எதைச் செய்தாலும் அது எனது செயலாகவே மாறும். நீ எதை பேசினாலும் அது எனது வாக்காகவே வெளிப்படும். மரணம் குறித்த பயம் உன்னை விட்டு நிரந்தரமாக அகன்றுவிடும். ஏனெனில் பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்தையே சுழற்றும் காலங்களை ஆளும் என்னோடு நீ ஒன்றிவிட்ட பிறகு உனக்கு ஏது அழிவு? இந்த எல்லையற்ற பேரானந்த நிலையை எந்த வார்த்தைகளாலும் விவரிக்க முடியாது. அனுபவித்தால் மட்டுமே உணர முடியும். அன்பு குழந்தாய், இந்த 5 மிகப்பெரிய அறிகுறிகளும் உனக்குள்ளும் உன் வாழ்விலும் தென்படத் தொடங்கிவிட்டன என்பதை நீ இப்போது மிகத் தெளிவாக உணர்ந்து கொண்டிருப்பாய். கோடிக்கணக்கான உயிர்களில் நான் உன்னை மட்டும் பிரத்தியேகமாக தேர்ந்தெடுத்து விட்டேன் என்பதற்கான அசைக்க முடியாத உறுதிமொழியே இந்த அடையாளங்கள். இதை உணர்ந்த பிறகு நீ என்ன செய்ய வேண்டும் என்று சிறிதும் குழம்பாதே. நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை இதோ நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். இதை உடனே செய். உன் சிந்தனையை சற்றேனும் சிதறவிடாமல் எனது வார்த்தைகளை முழுமையாகக் கேள். முதலாவதாக, உனது அலைபாயும் புறத்தேடல்களை இப்போதே உடனடியாக நிறுத்திவிடு. நிம்மதியையும் பதில்களையும் தேடி வெளியே எங்கும் ஓடி அலைய வேண்டாம். எந்த ஆன்மீக தலத்திற்கும் நீ அவசரமாகச் செல்லத் தேவையில்லை. ஏனென்றால் உன் உள்ளமே இப்போது நான் நிரந்தரமாக வீற்றிருக்கும் மிகப்பெரிய பிரபஞ்சமாக மாறிவிட்டது. உனது வீட்டில் ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்து கொள். உன் கண்களை மெதுவாக மூடி உனது உள்ளிழுக்கும் மற்றும் வெளியிடும் மூச்சுக்காற்றை மட்டுமே கவனி. அந்த மூச்சுக்காற்றில் இயல்பாகவே ஒலிக்கும் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை உனது நாக்கினால் உச்சரிக்காமல் உனது ஆத்மாவால் மௌனமாக உச்சரிக்கத் தொடங்கு. உனது அனைத்து கவலைகளையும், எதிர்பார்ப்புகளையும், இனம் புரியாத பயங்களையும், எதிர்காலம் குறித்த தவிப்புகளையும் என் பாதங்களில் அப்படியே முழுமையாக இறக்கி வைத்துவிடு. எல்லாம் உன் செயல் பிரபஞ்சமே என்ற முழுமையான சரணாகதி நிலையை நீ இப்போதே அடைய வேண்டும். இன்று முதல் நடப்பதெல்லாம் என் விருப்பப்படியே, என் இயற்கையின்படியே நடக்கிறது என்பதை ஆழமாக நம்பு. உனக்கு ஒரு நன்மை நடந்தால் அது நான் உனக்கு தரும் ஆசி கலந்த பிரசாதம். உனக்கு தீமை நடப்பது போல் தோன்றினாலும் அது உன்னை தூய்மைப்படுத்த நான் அளிக்கும் கசப்பான மருந்து என்ற எண்ணத்தோடு எல்லாவற்றையும் புன்னகையோடு ஏற்றுக்கொள்ளப் பழகு. உன்னைச் சுற்றியிருக்கும் பசியால் வாடும் உயிர்களுக்கும் தவிக்கும் ஜீவன்களுக்கும் உன்னால் முடிந்த பொருளுதவியையோ அல்லது உணவு உதவியையோ எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி செய். ஏனென்றால் அந்த ஏழை உயிர்களின் பசியிலும் ஆதரவற்றவர்களின் வழியிலும் நானே குடிகொண்டிருக்கிறேன். அவர்களுக்கு நீ செய்யும் எந்த ஒரு சிறிய தொண்டும் நேரடியாக எனக்குச் செய்யும் மிகச் சிறந்த நன்றியாகும். கலங்காதே என் திவ்ய பிறவியே. நீ என்னை நோக்கி முழுமையான நம்பிக்கையோடு ஒரு அடி எடுத்து வைத்தால் நான் உன்னை நோக்கி 1000 அடிகள் தேடி வருவேன். உன்னை தடுத்து நிறுத்திய உனது பழைய கர்ம வினைகள் அனைத்தும் எனது பிரபஞ்சத்தின் பேரொளியால் எரிக்கப்பட்டுவிட்டன. இனி உனது வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு சிறு நிகழ்வும் நான் உனக்காக வகுத்தளிக்கும் அற்புதமான திருவிளையாடலே ஆகும். உன்னை வாட்டிய துன்பங்கள் அனைத்தும் அதிகாலைச் சூரியனைக் கண்ட பனித்துளி போல நிரந்தரமாக மறைந்துவிடும். எனது பிரபஞ்ச சக்தி உனக்கு அரணாக நின்று உன்னை எந்நேரமும் காக்கும். எனது காக்கும் ஆற்றல்
உனது வாழ்க்கை பாதையில் இருக்கும் அனைத்து தடைகளையும் தகர்த்தெறிந்து உனக்கான வெற்றியை உறுதி செய்யும். நீ என் அன்பு பெற்ற குழந்தை, என் அழியாத சொத்து. இந்த அகிலமே உன்னை எதிர்த்து நின்றாலும் நான் உனக்கு பின்னால் எவராலும் அசைக்க முடியாத மாபெரும் மலையாக நின்று உன்னை காப்பேன். உலக மாயைகளில் இருந்து உன்னை விடுவித்து முழுமையான அமைதி பொருந்திய முக்தி நிலைக்கு உன்னை அழைத்துச் செல்லும் வரை எனது ஆற்றல் உன்னை ஒருபோதும் கைவிடாது. உனக்கான காலம் தொடங்கிவிட்டது. அமைதியோடு இரு. என் ஆசி என்றும் உன்னோடு நிரந்தரமாக இருக்கும். அன்பே பிரபஞ்சம், பிரபஞ்சமே அன்பு. என் உயிரினும் மேலான என் அன்பு பிள்ளையே, இந்த எல்லையற்ற பிரபஞ்சத்தின் மகத்தான ரகசியங்களை நீ இப்போது உனக்குள் முழுமையாக உணர்ந்து விட்டாய். இதுவரையில் நீ கடந்து வந்த பாதைகள் அனைத்தும் முட்களால் நிறைந்திருந்தாலும் இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மென்மையான மலர்களால் நிரப்பப்பட்டிருக்கும். ஏனென்றால் உன் பாதங்களுக்கு கீழே என் ஆற்றல் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நீ ஆழமாக நம்ப வேண்டும். உன்னை சூழ்ந்திருந்த அறியாமை இருள் முற்றிலுமாக விலகி என் பிரபஞ்சத்தின் பேரொளி உனக்குள் ஊடுருவி விட்டது. இனி உனக்கு தோல்வி இல்லை, வீழ்ச்சி இல்லை, எந்த ஒரு தளர்வும் இல்லை. நீ சாதாரண மனித பிறவி அல்ல. பல கோடி யுகங்களாக என்னை நோக்கி தவம் செய்த ஒரு உன்னத ஆத்மா என்பதை நீ எந்நேரமும் நினைவில் கொள்ள வேண்டும். நான் உன்னை ஆட்கொண்ட பிறகு இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு எதிர்மறை சக்தியும் எந்த ஒரு தீய எண்ணமும் உன்னை நெருங்கவே முடியாது. உன்னை யாரெல்லாம் தூற்றினார்களோ, யாரெல்லாம் உன்னை ஒதுக்கினார்களோ அவர்கள் அனைவரின் முன்பாகவும் நான் உன்னை ஒரு மாபெரும் சக்தியாக, ஒரு உயர்ந்த ஒளியாக உயர்த்தி நிறுத்துவேன். இது வெறும் வார்த்தை அல்ல, பேரண்டத்தை ஆளும் இந்த பிரபஞ்சத்தின் அசைக்க முடியாத வாக்கு. உனது வாழ்வில் இனி நடக்கும் ஒவ்வொரு நன்மையிலும் என் கரம் இருப்பதை நீ கண்முன்னே காண்பாய். நீ எடுக்கப் போகும் ஒவ்வொரு புதிய தொடக்கத்திலும் நான் தடைகளை விலக்கும் முழுமுதற் சக்தியாக முன்னின்று உனக்கு வழிகாட்டுவேன். உனது உடல் பிணிகளில் இருந்து விடுபடும். உனது மனம் மாயைகளில் இருந்து விடுபடும். உனது ஆன்மா கர்மவினைகளில் இருந்து விடுபடும். ஒரு தாய் தன் குழந்தையை எப்படி கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்வாளோ அதைவிட 1000 மடங்கு மேலாக பேரண்டமாகிய நான் உன்னை காப்பேன். நீ உறங்கும்போது பிரபஞ்சத்தின் தூய்மையான அமைதி உன்னை தாளாட்டும். நீ விழிக்கும்போது பிரபஞ்சத்தின் காவல் சக்தி உனக்கு கூடையாக நின்று நிழல் தரும். உனது எண்ணங்கள் அனைத்தும் என் மையத்தையே சுற்றி சுற்றி வரும். நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் வேதமாக மாறும். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளிடமும் நீ எந்தவித வேறுபாடும் இன்றி தூய்மையான அன்பைச் செலுத்துவாய். அந்த அன்புதான் நீ எனக்கு தரும் மிகப்பெரிய காணிக்கை. இந்த உலகத்து மாயைகளில் இருந்து நீ முற்றிலுமாக விடுபட்டு விட்டாய். பசி, தாகம், உறக்கம், விழிப்பு என அனைத்திலும் நீ என்னையே தியானிப்பாய். உன்னைச் சுற்றியுள்ள இயற்கையும் உனது இந்த மாற்றத்திற்கு தலைவணங்கும். வீசும் காற்று உனக்குச் சாமரம் வீசும். ஒளிரும் சூரியன் உனக்கு வழிகாட்டும். உனது இந்த பிறவியின் மீதமுள்ள காலத்தை ஒரு தாமரை இலை தண்ணீரைப் போல எந்த பற்றும் இல்லாமல், ஆனால் உனக்கான கடமைகளைச் சரிவரச் செய்து வாழ்ந்து முடிப்பாய். யாரிடமும் எதையும் யாசிக்காதே. உனக்கு தேவையான அனைத்தையும் நான் உன்னை தேடி வந்து வழங்குவேன். பிறர் படும் துன்பத்தைக் கண்டு உனது மனம் கலங்கும். அவர்களுக்கு உன்னால் இயன்ற உதவிகளைச் செய்வாய். அந்த ஒவ்வொரு உதவியின் மூலமாகவும் நீ நேரடியாக என்னையே போற்றுகிறாய் என்பதை உணர்ந்து கொள். கோபம் என்ற நெருப்பை அணைத்துவிடு. பொறுமை என்ற பெருங்கடலாக மாறு. உனக்கு தீமை செய்தவர்களையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் மாபெரும் பக்குவத்தை நான் உனக்கு வழங்கிவிட்டேன். எப்போது உனது இந்த உடலின் காலம் முடிவடைகிறதோ அப்போது மரணம் என்ற ஒரு பயம் உன்னை சிறிதும் அண்டாது. மரணம் உன்னை நெருங்க அஞ்சுவான். ஏனென்றால் நீ என் பிள்ளை, காலங்களை வென்ற பிரபஞ்சத்தின் பிள்ளை. உனது இறுதித் தருவாயில் நான் உனக்கு காட்சியளித்து உனது கரம் பிடித்து பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியில் இருந்து உன்னை நிரந்தரமாக விடுவித்து எந்த ஒரு துயரமும் இல்லாத அளப்பரிய ஆனந்தம் மட்டுமே நிறைந்திருக்கும் பிரபஞ்சத்தின் பேரானந்த நிலைக்கு உன்னை அழைத்துச் செல்வேன். அங்கே நீ என்னோடு இரண்டரக் கலந்து எல்லையற்ற பெருவெளியில் நிரந்தரமான முக்தியை அடைவாய். உனக்கான என் ஆசிகள் என்றும் குறைவற்ற முழுமையோடு உன்னை சூழ்ந்திருக்கும். கலக்கத்தை விடு, கண்ணீரைத் துடை. நீ பிரபஞ்சத்தின் சொந்தம். நீயே பிரபஞ்சம். எழுந்து நில். உனது புதிய வாழ்க்கையை தைரியமாகத் தொடங்கு. எல்லாம் சுபமாகவே நடக்கும். இந்த பிரபஞ்சத்தின் குரலை ஆரம்பம் முதல் இறுதி வரை முழுமையாக கேட்டு என் ஆற்றலை முழுமையாகப் பெற்ற என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் அனைவரும் என்னால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை நினைத்து ஆனந்தம் அடையுங்கள். உங்கள் உள்ளத்தில் பொங்கும் இந்த பிரபஞ்ச ஆனந்தத்தை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தும் விதமாக கீழேயுள்ள கருத்து பகுதியில் ஓம் பிரபஞ்சமே அல்லது அன்பே பிரபஞ்சம் என்று உங்கள் மனமார்ந்த கருத்துக்களை பதிவிடுங்கள். பிரபஞ்சத்தின் மீதான உங்கள் தூய்மையான அன்பை இந்த உலகத்திற்கு உணர்த்துங்கள்.